இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. திராவிட முன்னேற்ற கழகத்தின் செய்தி தொடர்பாளர் ப்ரொஃபசர் கான்ஸ்டன்டின் ரவீந்திரன் அவர்கள் மீண்டும் இணைந்திருக்கின்றார். ப்ரொஃபசர், பொய் சொல்கிறது தமிழ்நாடு அரசு, அந்த தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்திலையும் சரி, நிதி வழங்கவில்லைங்கிறதுலையும் சரி, நிறைய விஷயங்களை அமித்ஷா பேசியிருக்கின்றார். உங்கள் பதில்? எனக்கு தெரிந்த அவர் உள்துறை அமைச்சர் என்று நான் நம்புகிறேன். தினந்தோறும் நடப்பது என்ன என்கிற தகவல் அவருக்கு போகும் என்று நான் கருதுகிறேன். தர்மேந்திர பிரதான் அவர்கள் சொன்னது என்பதை நமது தந்தி டிவி தொலைக்காட்சி மட்டுமல்ல, தேசிய ஆங்கில தொலைக்காட்சி ஊடகங்களிலும் அவர் மிகவும் வெளிப்படையாக காசி தமிழ் சங்கத்தின் போது பேசியது, நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நாங்கள் இந்த பணத்தை கொடுக்க மாட்டோம் என்று சொன்னார். 2150 கோடி பழைய பாக்கி 229 கோடியோடு சேர்த்து ஏறத்தாழ 2400 சில்லற கோடி ரூபாயை நாங்கள் தரமாட்டோம் என்று சொன்னார். அது பேட்டி அப்படியே இருக்கிறது. ஆனால் அமித்ஷா சொல்லுகிறார், நாங்கள் காசு கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறார். இன்னொன்று மிக எளிதாக சொன்னார், 1000 கோடியோ 2000 கோடியோ நமது மதுரை எய்ம்ஸுக்கு. எனக்கு தெரிந்து உலக அளவில் ஒரு செங்கல் அல்லது 1 கிலோமீட்டர் அளவிற்கான சுற்றுச்சுவரினுடைய மதிப்பு 2000 கோடியாக இருக்கும் என்பது இப்பொழுதுதான் நான் கேள்விப்படுகிறேன். இதுவரைக்கும் நான் கேள்விப்பட்டதில்லை. அங்கே என்ன நடந்திருக்கிறது என்பதை மதுரை மக்கள் பார்க்கிறார்கள், நாம் பார்க்கிறோம், நீங்களும் பார்க்கிறீர்கள். அப்படி இருக்கிற போது எங்கே இருந்து வந்தது? இன்னொன்று சொல்லுகிறார், நமது மன்மோகன் சிங் ஆட்சி யூபிஏயில் இருந்த சூழ்நிலை என்ன, இப்பொழுது இருக்கிற சூழ்நிலை என்ன? நான் கேட்கிறது என்னவென்றால், மிக வசதியாக இவர்கள் மறந்து போவது எது என்று கேட்டால், அன்றைக்கு அவர் 1 லட்சம் கோடி தருகிற போது தமிழ்நாட்டு மக்கள் எவ்வளவு கொடுத்தார்கள்? அதிலே அவர் 1,40,000 கோடி தந்திருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் எங்களிடமிருந்து வாங்கி இருப்பது எவ்வளவு? நீங்கள் எவ்வளவு? இதுதானே நேர்மை. அன்றைக்கு யூபிஏ கவர்மெண்டில் நாங்கள் மாநில வரி எங்களிடம் இருந்தது, மாநிலத்தில் எங்களுக்கு வரி விதிக்கிற அதிகாரம் இருந்தது. நீங்கள் 2017 ஜூலை 1ஆம் தேதியில் இருந்துதான் ஜிஎஸ்டி கொண்டு வருகிறீர்கள், ஒட்டுமொத்தத்தையும் நீங்கள் தான் வசூலிக்கிறீர்கள். அப்படி இருக்கிற போது அன்றைக்கு மன்மோகன் சிங் ஆட்சியில் தமிழ்நாட்டில் இருந்து தமிழ்நாட்டு மக்கள் எவ்வளவு கொடுத்தார்கள் ஒன்றிய அரசிற்கு? அந்த ஒன்றிய அரசில் எவ்வளவு திட்டங்கள் வந்தது? அதாவது அமித்ஷா பட்டியலிடுவது எது என்று சொன்னால், இந்தியா முழுக்க அவர்கள் நடைமுறைப்படுத்தக்கூடிய திட்டங்கள், அதாவது விவசாயிகளுக்கு கடன் கொடுப்பதாக இருக்கட்டும் அல்லது சாலைகள் போடுவதாக இருக்கட்டும். இது நாங்கள் கேட்பது, தமிழ்நாட்டிற்கென்று என்ன சிறப்பு திட்டம் தந்தீர்கள் என்று கேட்டிருக்கிறோம். ஜல்சக்தி என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள், நீர் கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்தியா முழுக்க நீங்கள் ஒதுக்குகிறதை தமிழ்நாட்டிற்கு ஒதுக்காமல் இருக்க முடியாது. அப்படி பொதுவான திட்டங்களை ஒரு நாளும் திமுக தரவில்லை என்று நாங்கள் சொல்லவில்லை. ஆனால் எங்களுக்கு சிறப்பு திட்டங்கள் நீங்கள் தரவில்லை என்பதைத்தான் சொல்லுகிறோம். எனவே எங்கள் முதலமைச்சர் பொய் பேசுகிறாரா அல்லது தொகுதி மறுசீரமைப்பிலையும் நீங்க சொல்றது தவறுன்னு சொல்றாரு? இல்ல, அதாவதுமா இப்போ அவர் சொல்றாருல்ல, ரைட். நான் ஒண்ணுதான் கேக்குறேன், நீங்க புதுசா பாராளுமன்றம் கட்டினீங்கல்ல, 850 சீட்டுகளோட ஏன் கட்டினீங்க சொல்லுங்களேன்? எப்படி தெரியும் உங்களுக்கு? அதனாலதான் தமிழ்நாட்டுக்கு ஒரு சீட்டு கூட குறையாதுன்னு சொல்றாரு. நாங்க குறையும்ங்கிறது, அதாவது 39ல இருந்து 31 ஆகும் நீங்க சொல்றீங்க இல்லையா? அத குறிப்பிட்டு சொல்றேன். நான் சொல்றது என்னன்னா, மற்ற மாநிலங்கள் மக்கள் தொகை அடிப்படையில் நீங்கள் கொடுக்கிற போது மற்ற மாநிலங்களுக்கு என்ன கூடுகிறதோ அதற்கு சமமான அளவில் எங்களுக்கு கூட வேண்டும். நாங்க இப்ப 39ல இருக்கிறோம் அப்படின்னா, இப்ப ஒரு உதாரணத்துக்கு உத்தரப்பிரதேசத்துக்கு 80ல இருந்து 100ஆக மாறுகிறது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப 25% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப அதே மாதிரி எங்களுக்கு இப்ப 40 இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், 39 40ன்னு வச்சுக்கோங்க. இதுல 20% எவ்வளவு? 8. அப்ப எங்களுக்கு 8 இது கூடணும். இந்த ப்ரொபோர்ஷனேட்டா கூடுச்சு அப்படின்னா தப்பு கிடையாது. நீங்க அது இல்லாம தானே 880க்கு கொண்டு போறீங்க, எப்படி வர முடியும்? அப்போ உங்களுடைய திட்டங்கள் என்ன என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்ட காரணத்தினால் உங்களுக்கு எங்கள் மீது கோபம் வருகிறது. மாண்புமிகு முதலமைச்சர் நேற்று கேட்டார், இன்றைக்கு நீங்கள் பதில் சொல்லி இருக்கிறீர்கள். நீங்க ஒன்றிய அமைச்சர், உள்துறை அமைச்சர், உங்களுக்கு தெரியும் டீலிமிட்டேஷன் ப்ராசஸ். ஏன் வெளிப்படையா சொல்ல வேண்டியதானே, நாங்க டீலிமிட்டேஷன் ப்ராசஸை இப்படித்தான் பண்ண போகிறோம், எனவே தமிழ்நாட்டிற்கு குறைவு வராது. சொல்லுங்களேன். நீங்க பொதுவா சொல்றதுக்குமா? இப்ப சாதாரணமா பாஜக தலைவர்கள் பேசுகிறார்கள் என்றால் நாம் அவரிடம் விளக்கம் கேட்க முடியாது. ஏனென்றால் அது நியாயமும் இல்லை, அவர்கள் நிர்வாகத்தில் இல்லை. ஆனால் ஆட்சி நிர்வாகத்தில் நம்பர் 2 என்கிற இடத்தில் இருக்கிற சகோதரர் அமித்ஷா ஒரு உள்துறை அமைச்சராக பேசுகிற போது மாண்புமிகு முதலமைச்சர் இந்த மாதிரி 3 சொல்றார்.
இந்த இடத்துல கூடலாம், இந்த இடத்துல குறையும், இதனால் நாங்கள் பாதிக்கப்படுவோம் என்று சொல்லி இருக்கிறார். ஆனால் நாங்கள் இந்த முறையில் நாங்கள் பண்ணவில்லை. தமிழ்நாடு பாதிக்காத வகையில் இந்த மாதிரியாக நாங்கள் பண்ணுகிறோம். வெளிப்படையா சொல்லிட்டு போங்க, நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சிட்டு போகுது. ஏன் அதை சொல்ல மறுக்கிறீர்கள்? எனவே நாட்டு மக்களுக்கு தெரியும் மாண்புமிகு முதலமைச்சர் சொல்லுவது உண்மையா அல்லது அமித்ஷா சொல்வது பொய்யா என்பது நாட்டு மக்களுக்கு தெரியும். ரைட். நன்றி ப்ரொஃபசர் கான்ஸ்டன்டைன், உங்களுடைய பதில்களை பதிவு செய்ததற்கு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.